வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரித்திகா சிங் அப்படின்ற ஒரு நடிகையை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரித்திகா சிங் அப்படிங்கிற நடிகை பத்தி உங்களுக்கு நான் சொல்வதற்கு முன்னாக ஞாபகம் வந்துட்டு இருக்கும் இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு படம். முகமது அலி வெறும் கையால மட்டும் சண்டை போடுறது தெரு சண்டை இல்ல. கமான் கெட் அப், எழுதுறி அப். மைண்ட், புத்தி, மண்டை, தலை, மூளை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணு. போய் புஷ்அப்ஸ் எடு. கோ மாஸ்டர். அதான் 50 புஷ்அப் பண்ணிட்டல்ல. நீ பாக்ஸிங் கத்துக்க வந்திருக்கியா இல்ல கணக்கு போட வந்திருக்கியா? அதான் 50 புஷ்அப். சாவர வரைக்கும் அடி. Do it till you die. இதை நான் சொல்ல, உன் குரு அலி முகமது அலி சொன்னது. போ. மாஸ்டர் நான் போறேன். எங்க போற? நம்ம டீல் 2 மணி நேரம் தான். அதுக்கு மேல போச்சுன்னா எக்ஸ்ட்ரா துட்டு. சாயந்தரம் பாப்போம் மாஸ்டர். வட்டா. கண்ணுல கெத்து இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து வாயில குத்து வாயில குத்து. அதுலதான் அவங்க அறிமுகமானாங்க. மாதவனுக்கு ஜோடியா வச்சிருப்பாங்க கதாநாயகியா. இவங்க 1994ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மோகன் சிங் என்பவருக்கு மும்பையில் மகளாக பிறந்தார். அவங்க அப்பாவுடைய வழிகாட்டுதல் மூலமாவே ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிட்டாங்க. அப்புறம் பாக்ஸிங், குத்து சண்டை கத்துக்கிட்டாங்க. குத்து சண்டை கத்துக்கிட்டு அதுல பயங்கரமான ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தாங்க. பயங்கரமான குத்துச்சண்டை வீராங்கனையா உருவாக்கிட்டு இருந்தாங்க. தற்காப்பு கலையிலையும் மிக சிறப்பான ஒரு பயிற்சி எடுத்து அதற்கும் ஒரு சிறந்த ஆளாக இவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டைரக்டருக்கு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு நடிகையை இதில் போடுவதை விட குத்துச்சண்டை வீராங்கனையாக யாரையாவது பார்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் இவங்க ரித்திகா சிங் ஹிந்தியில ஒரு சின்ன ரோல்லாம் நடிச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு உடனே அவங்களையும் நேரில் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த படத்துல, தமிழ் படத்துல அறிமுகமா வராங்க. அந்த படம் பெரிய ஹிட். ஏன்னா கதை களம் அப்படி சிறப்பா அமைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு குத்து சண்டை வீராங்கனை எப்படி உருவாகிறார், அவர் எப்படி உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிறத கட்டணும். உருவாக்குறதுக்கு குரு ஒருத்தர் இருந்தாலும் உருவாகணுங்கிற எண்ணம் தனக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த எண்ணமே இல்லாத ஒரு பொண்ணை அந்த எண்ணத்துக்கு கொண்டு அந்த வெற்றி வீராங்கனையை அதை காட்டுற மாதிரி ஒரு கதை களத்தை உருவாக்குறதுனால அந்த படத்துல நடிச்ச ரித்திகா சிங்குக்கு பேரும் புகழும் அதிகமாக கிடைத்தது. விருதுகளும் குவிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளை அப்படின்னு ஒரு படத்துல பண்ணாங்க. அந்த படமும் ஓரளவுக்கு சுமாரா போயிடுச்சு. விஜய் சேதுபதி கூட சேர்ந்து அந்த படத்தை நடிச்சாங்க. அந்த படமும் ஓரளவுக்கு சுமாரா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் கூட சேர்ந்து சிவலிங்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படமும் மக்கள் மனசுல பதிகிற மாதிரி நல்லபடியாக அமைஞ்சு போச்சு. சமீபத்துல வேட்டையன் ரஜினிகாந்த் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி அவர்கள் தேர்வெடுத்து செய்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் தனக்கான கதாபாத்திரங்களாக உருவாக்கி கொண்டார். நல்லா அருமையா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஓமை கடவுளே அப்படின்னு ஒரு படம், அதுல கதாநாயகன் நடிச்சிருப்பாங்க. அதுலயும் சிறப்பான ஒரு நடிப்பு அவங்களுக்கு இருக்கும். இப்படி ஒவ்வொரு படத்திலையும் தன்னுடைய நடிப்பை மிக சிறப்பாக கொடுத்திருந்தாலும் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் குத்துச்சண்டையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குத்துச்சண்டை வீராங்கனையாக தன்னை அவர் மிகவும் ஆழமாக பதிவு செய்து கொண்டு வருகிறார். நடிகைகளிலும் வித்தியாசமான ஒரு நடிகையாக தன்னை பதிவு செய்கிறார். அதாவது அந்த வீரமான ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, எப்படி ஒரு கம்பீரமா இருப்பாங்க, எப்படி ஒரு போல்டா செயல்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக தெரிவிக்கிறது. அனைத்து கேரக்டருமே அவங்களுடைய சொந்த கேரக்டர் தான். அவங்களுடைய இயல்பான குணங்களை தான் படத்துல கதாபாத்திரங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்படி தமிழ், தெலுங்கு, இந்தி என்ற அனைத்து மொழிகளிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரித்திகா சிங் என்ற நடிகை. இவங்க தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு வளர்த்து கொண்டார்களோ
அதை அப்படியே திரைப்படங்களிலும் காண்பித்து மக்கள் மனதிலும் நிலைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகை, சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனை, ஒரு தற்காப்பு கலைஞர் என்று எல்லா வகையிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அந்த குத்துச்சண்டை வீராங்கனையான ரித்திகா சிங் பிறந்த இந்த டிசம்பர் 16ஆம் தேதியை பெண்களின் தைரிய தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.